தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பர்களே, மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வல்லமையான நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் நம் அனைவரும் அபிஷேகமாய் வாழும்படியாய், குறிப்பாக இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை தீவினைகளெல்லாம் நம்மை விட்டு நீங்கும்படியாய், கோடி ஏற்பதர் அந்தோணியார் நாளாக இருப்பதால் தீவினைகள் எல்லாம் நீங்கும்படியாக அபிஷேகமாய் செபிப்போம். ஒரு கதையோடு தொடங்குகிற இது கதையல்ல, ஒரு வாழ்வில் நடந்த நிகழ்வு. டாவின்சி ஆண்டவருடைய இறுதி உணவு புகைப்படத்தை வரைந்தவர். இந்த புகைப்படத்தை அவர் வரைந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் அந்த வரைவதற்கு இடையில அந்த வரைவதை நிறுத்திவிட்டு அவர் வெளியே சென்றாராம். ஏதோ ஒரு வேலையாக செல்கிறார். சென்ற இடத்துல ஒரு மனிதரிடம் கடிந்து கொள்கிறார். ஏதோ தப்பு பண்ணிடுறார் அந்த மனுஷன். இவர் கோவப்படுறார். அது கோவப்பட்டு விட்டு மீண்டுமாய் வந்து இந்த படத்தை, இந்த ஓவிய ஆண்டவருடைய உணவு படத்தை மீண்டும் வரைய முற்படுகிறாராம். வரைய முடியலையாம். திரும்பி தயாரித்து வரைய முற்படுகிறார். வரைய முடியல. இப்படி முயற்சி எடுத்து பார்க்கிறார், முடியல. அவர் அப்படியே உட்கார்ந்துறாரு. அவருக்கு ஏதோ ஒரு அமைதியற்ற ஒரு சூழல் இருப்பதை உணர்கிறார். வெளியே சென்று யாரை கடிந்து கொண்டாரோ, யார்கிட்ட கோவப்பட்டாரோ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாராம். மன்னிப்பு கேட்டுவிட்டு டாவின்சி இப்போ உள்ளே வந்து இந்த வரைய ஆரம்பிக்கிறார். அந்த படம் அழகாக வரைவதற்கு ஏதுவான சூழல் அவருக்குள்ளே உருவானது. பிரியமானவர்களே, அமைதி அற்று போகிற பொழுது வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் கிட்டாது. நம்ம வாழ்க்கையில் சிலது நடக்கணும் என்றால் நம்ம முதல்ல அமைதியாக இருக்கணும். நம்ம சின்ன சின்ன கோபங்கள் பெரிய பெரிய ஆசீர்வாதத்துக்கான தடைகள். நண்பர்களே, அந்த கோபத்துக்காக ஜெபிங்க. அந்த கோபம் போகணும்னு ஜெபிங்க. நிறைய பேர் பாருங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, நல்லா செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்கள் கோபத்தை வைத்து மனிதர்கள் அவர் பெயரே கெடுத்து விடுவார்கள். ஐயோ இவனா கோவக்காரன், ஐயோ இவளா கோவக்காரன். ஆனால் அவர்கள் செய்த பெரிய பெரிய காரியங்கள் இருக்கும். ஆனால் இந்த சின்ன சின்ன கோபம் அழித்து விடும். எனவே அன்பர்களே, கோபம் பல நேரங்களிலே நம்மை அழிவுக்குரிய பாதைக்கு அழைத்து செல்கிறது என்பதுதான் உண்மை. அதனால தான் சின்ன சின்ன கோபம் பட்டுட்டீங்கன்னா உடனே மன்னிப்பு கேட்டுருங்க. சிறு சிறு விஷயங்களில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்பர்களே, ஒரு கோபம் என்பது உனக்குள்ளே ஒரு அமைதியற்ற சூழலை உருவாக்குகிறது. ஒரு கோபம் என்பது உன்னை அடுத்த கட்டத்தில் நகர்த்துவதற்கு தடையா இருக்கிறது. நீயா ஃப்ரீயா யோசிக்க முடியாது. கோபப்பட்டுட்டு வந்துருங்களேன், இது டென்ஷன் போன மாதிரி தெரியும். ஆனால் கோபப்பட்ட பிறகு உங்களால் எதையுமே செய்ய இயலாது. அந்த கோபம், நீங்கள் எந்த கோபத்தை வெளியில் கொட்டினீர்களோ அந்த கோபம் உங்களுக்குள்ளே எரிந்து கொண்டு இருக்கும். அது உங்களை செயலாக மாற்ற, எதையுமே செயலாக மாற்ற உங்களை அது விடாது. எனவே ஆண்டவரிடம் சென்று மன்னிப்பு கேட்கணும். யாரிடம் நம்ம கோபப்பட்டோமோ அதை மன்னிப்பு கேட்பது அவ்வளோ நல்லது. பெரியமானவர்களே, இரண்டாவது, உங்கள் கோபங்களை மனிதர்கள் பயன்படுத்துவார்கள். நீங்கள் யாரை கோபத்தில் திட்டினீர்களோ அவர்களை விட அதை சூழ்ந்திருப்பவர்கள் அதை பயன்படுத்துவார்கள். உங்கள் பகைவருக்கு நீங்கள் கொடுக்கிற ஒரு பாதை, உங்களை அழிப்பதற்கான பாதையை நீங்களே வகுத்து கொடுப்பது தான் கோபம். எனவே கோபங்கள் எல்லா நிலைகளிலும் கெட்டது என்று சொல்லவில்லை. ஆனால் பல நேரங்களில் கோபங்கள் நம்மை அழித்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பர்களே, இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரும் உள்ளேயும் அந்த கோபம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். கோபத்தில் பல மனிதர்களை நம்ம காயப்படுத்துகிறோம் என்பதும் உண்மைதான். எனவே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அதுதான் இன்றைக்கு நற்செய்தியிலுமே பார்க்குறோம். அதுக்கு சான்று இன்றைக்கு நற்செய்தி பாருங்கள். லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 51 56 வரை உள்ள இறை வார்த்தையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒரு ஊர் மக்கள் அவர் வேண்டான்றாங்க. உடனே இயேசுடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும், ஆண்டவரே, வானத்திலிருந்து ஒரு தீ வந்து இவர்களை அழித்து விடலாமா, நீங்க என்ன சொல்றீங்க என்ற உடனே இயேசு கடிந்து கொள்கிறார். அவர் கோபத்தை இயேசு கடிந்து கொள்கிறார். கோபப்படக்கூடாது என்பதை சீடர்களுக்கு ஆணித்தனமாக சொல்லுகிறார். எனவே அன்பர்களே, கோபப்படாத சூழ்நிலையை கொடுங்கப்பான்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துப்பீங்க. கோபம் வந்துகிட்டே இருக்கா அப்படின்னா ஆண்டவருடைய தூய ஆவி இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள வரணும்னு அர்த்தம். இப்போ நற்கரணை முன்னாடி உட்காருங்க, கோயிலில் போய் அமர்ந்து ஜெபிங்க. இந்த நற்கரணை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வாங்கும் பொழுது, அப்பா எனக்குள்ள கோப தீயை அணைங்க ஆண்டவரே. எங்கு நல்லது இல்லையோ அங்கே தீமை இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்கன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்ற அர்த்தம். உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. யாரிடமெல்லாம் கோவப்பட்டுள்ளோ மன்னிப்பு கேளுங்க. கோவப்பட்டுட்டா மன்னிச்சிருங்க ஒரு வார்த்தை, அது பெரிய ஆசீர்வாதத்துக்கான பாதை. எவ்வளோ கோவப்பட்டா இருப்பா, ஆனால் வந்து மன்னிப்பு கேட்டார். இப்போல்லாம் அவர் அப்படி இல்லை, அந்த அம்மா அப்படி இல்லை என்று மனிதர்கள் நம்மை சொல்லக்கூடும். கோபம் நல்லது அல்ல அன்பர்களே. கோபம் நம்மையும் அழிக்கும், நம்ம சூழ்ந்திருப்பவர்களையும் அழிக்கும். எனவே நம்ம வளரணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னா கோபப்படாமல் இருக்கணும். அதற்காக ஜெபிப்போம். இன்னைக்கு ஒரு சேலஞ்ச்,
இன்றைக்கி ஈவினிங் வரை, இந்த காலை விடிகால 3 மணிலேருந்து இன்று இரவு வரை நான் கோபமே பட மாட்டேன். ஆண்டவரே என் கூட இருங்க ஆண்டவரே. நான் கோபப்பட போகிறதில்ல. ஒரு சேலஞ்சாக எடுத்து பாருங்கள். இன்றைக்கி செஞ்சால் எல்லா நாளும் இதை செய்யக்கூடும். செபிப்போம். அப்பா நன்றி, வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி. இதோ செவ்வாய்க்கிழமை கூடி அற்புதர் அந்தோணியார் ஜெபத்தில் பிள்ளைகளெல்லாம் வாழ்வார்களாக. வீட்டில் உள்ள தீவினைகள், வீட்டில் உள்ள பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள், எதிர்மறை சிந்தனைகளெல்லாம் அப்பா உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே பிள்ளைகளை நீர் தொடுவீராக. இயேசுவே பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வல்லமையா அந்த பிள்ளைகள் வாழ்வார்களே. கோபப்படுகிற மனிதர்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். கோபங்கள்லாம் குறையிட்டோம் ஆண்டவரே. அப்பா உமது ஆவியின் வல்லமையில நாங்கள் நிரப்பப்பட, ஆண்டவரே உமது அபிஷேகத்தால் நாங்கள் நிறைந்திருக்க எங்கள் கோபங்கள் எல்லாம் குறைக்கப்படும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வல்லமையான இறைவன் கோடி அற்புதர் அந்தோணியார் ஜெபத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கோபப்படாமல் அபிஷேகமாக இருப்பீர்களாக. உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சிந்தனைகள் ஒவ்வொன்றிலும் கோடி அற்புதர் அந்தோணியார் ஜெபத்தில் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தொடுகிறார் என்பதை உணர்கிற பிள்ளைகளை அபிஷேகத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். வல்லமையான இறைவன் இந்த நாளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தலை வணங்கி பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கோடி அற்புதர் அந்தோணியார் ஜெபத்தில் இந்த நாளும் இனிய நாளே. கோபப்படாமல் அபிஷேகமாய் வாழ்வோம். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். உங்கள் தேவைகளை எல்லாம், விண்ணப்பங்களை எல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த காணொலி யாருக்கு தேவை, இந்த ஆராதனை யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். டேக் கேர்.